உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய கல்வி, உங்களுடைய இளமை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுடைய பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உவரிக்கும் நவலடிக்கும் இடையே உள்ள கோடாவளை என்ற ஒரு சின்ன கிராமம். ஆனால் என்னுடைய தகப்பனார் அந்த கிராமத்திலிருந்து இடையங்குடியில் வந்து குடியேறிவிட்டார். நான் பிறந்ததெல்லாம் திசையன்வளை அருகில் உள்ள இடையன்குடி. ஆரம்ப பள்ளிக்கூடம் எல்லாம் இடையன்குடியில் தான் படித்தேன். CCM ஹைஸ்கூல் இடையன்குடி என்று சொல்லுவார்கள். என்னுடைய கல்லூரி சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை, சேவியர்ஸ் காலேஜ் அதுவும் பாளையங்கோட்டையில் படித்தேன். மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரிசாவுக்கு சென்று உட்கல் யூனிவர்சிட்டியிலே நான் முதுநிலை பட்டம் பெற்றேன். ஒரு ஆண்டு நான் ஒரு ஹைஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பணியாற்றினேன். வேலை செய்து கொண்டு இருக்கும்போதே எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணி கிடைத்தது. 1970 முதல் 85 வரையிலும் ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்டில் நான் பணியாற்றி. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? என்னுடைய தகப்பனார் ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். என்னுடைய தாயாரும் ஒரு டீச்சராக பணியாற்றினார்கள். எங்களுடைய பெற்றோருக்கு 2 பையன் 2 பெண், 4 பேர் மொத்தம். நீங்கள் எத்தனாவது? நான் 3வது. எனக்கு மூத்த ஒரு அண்ணன், ஒரு அக்கா, பிறகு ஒரு தங்கை. நான் 3வது பிறந்தேன். அப்பா 2 பேரும் ஆசிரியர்கள். நீங்களும் நிச்சயமாக கண்டிப்பாக படிச்சுதான் ஆக வேண்டும்ன்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தோடு படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய இளமையில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான காரியங்கள், இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் வளர்ந்தனால நீங்களுடைய டிசிப்ளின் அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான காரியம் இருக்கா? என்னுடைய தகப்பனார் நான் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, ஒரு பெரிய பெந்தைக்கோஸ்தை சபையினும் மிக முக்கியமான நபராக பணியாற்றினார். இளம் பிராயத்தில் எங்களுக்கு மருந்து கூட எடுக்காமல் கர்த்தரையே எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். எனக்கு 3 வயதில் சரியான ஜுரம் ஏற்பட்டது. அது போக போக ரொம்ப அதிகமாகி அதன் விளைவாக போலியோ ஏற்பட்டு மரண தருவாய்க்கு வந்துவிட்டேன். என்னுடைய தாயார் எவ்வளோ ஜெபித்து பார்த்தார்கள், அநேக ஊழியர்கள் ஜெபித்து பார்த்தார்கள், பதிலில்லை. அடுத்த நாள் நான் மரித்துவிடக்கூடும் என்று அவர்கள் எண்ணி தனக்கு தெரிந்த ஒரு உண்மை உத்தமான ஊழியரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து முழு இரவும் ஜெபிக்கிற வேண்டியது. கர்த்தரிடத்தில் எப்படியாவது இந்த குழந்தையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று என் தாய் தீர்மானித்தார்கள். ஆகவே என் படுக்கையின் ஒரு பகுதியில் என் தாயும், மறுபகுதியிலே ஒரு தேவனுடைய மனுஷனும் முழு இரவும் ஜெபம் பண்ண வந்தார்கள். அப்போது அந்த தேவ ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனம் உண்டானது. யாரோ வந்து என்னை தூக்கி கொண்டு போக வருவது போல, என்னுடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்டு ஆயுளை நீடித்து தருவது போல, அதுபோல என்னுடைய தாய்க்கும் அதே சொப்பனம் கிடைத்தது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு குறையுள்ளவனாய் இருப்பான், அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருப்பான். அந்த 3 வயதில் என்னை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் என்னுடைய ஜுரம் சுகமானது. ஏதோ ஒரு குறை இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. கண்களை தட்டி பார்த்தார்கள், கையை தொட்டு பார்த்தார்கள், எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய வலது கால் கொஞ்சம் கொஞ்சமாய் சோம்ப ஆரம்பித்தது. மற்றதை போல நீட்டி படுக்காமல் சுருக்கி படுக்க ஆரம்பித்தேன். கால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கால் பாதிப்பும் கூட அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவே நான் வளரும்போது என்னை பார்த்து, உன் கால் குணமாக வேண்டும் என்று விரும்பாதே, நான் எப்படி இருந்தாலும் நீ வேண்டும், என்ன குறையிருந்தாலும் நீ வேண்டும் என்று கேட்டேன். ஆகவே அந்த குறையை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்று என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை பார்த்து சொன்னார். இது என்னுடைய இளமையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போது ஏறக்குறைய என்னுடைய இடது காலை விட 4 அங்குலம் குறைவாக இருக்கிறதுனால ஓரளவு ஷூ போட்டு மேக்கப் பண்ணி என்னால் நடக்க முடிகிறது.